Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லோரும் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 18:18 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல ஒரு கேட்கிற ஆண்டவர்கிட்ட, இயேசு கிறிஸ்து கிட்ட, நான் என்ன செய்யணும்? நான் பரலோகத்துக்கு வரணும், நான் ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை நான் சுதந்தரிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றாரு 20வது வசனத்துல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் நீ அறிஞ்சிருக்கிறாயே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். இதை நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த பொய்யும் சொல்றது இல்லை, நான் எந்த களவு செய்யறது இல்லை, நான் நல்லா என்னோட பேரண்ட்ஸை ஹானர் பண்ணி நான் வாழ்றேன், நல்ல ஒழுக்கமா நான் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இன்னும் உன்கிட்ட ஒரு குறைவு இருக்கு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரை இவன் பின்பற்றி போகும்போது அவனோட வாழ்க்கையில நிச்சயம் நித்திய ஜீவன் உண்டாகும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு குறைவோட காணப்படுற. உன் உள்ளம் எது மேல இருக்குன்னா, ஆஸ்தி, திரளான ஆஸ்திகள் மேல உன்னோட உள்ளம் பற்றுதலா இருக்கு. நீ எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற. ஆனா உன் இருதயத்துல எது மேல நீ ஆசை வச்சிருக்க, எது மேல உன் இருதயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் இருக்கு, ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, உன்னோட செல்வம், உன்னோட ஐஸ்வர்யம், உன்னோட வெல்த் மேலதான். நீ அந்த எல்லாம் விற்று அது மேல இருக்கிற அந்த ஈடுபாடு, அது மேல இருக்கிற உன் நம்பிக்கை, அதை எல்லாத்தையும் நீ எடுத்துரு. அதெல்லாம் மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு விற்று நீ கொடு. அப்போ நீ என்னை பின்பற்றி வர முடியும். அப்போ உனக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே 23வது வசனம் சொல்லுகிறது, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தானா. இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, அவன் எல்லாவற்றையும் கை கொண்டு ஆண்டரோட பிள்ளையாதான் அவன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா ஒரு சின்ன ஐஸ்வர்ய மயக்கம் அவனை ரட்சிப்புக்கேற்ற வழியில நடக்காதபடிக்கு அவனை தடுத்துருச்சு. அவன் எல்லாமே செய்யறான், 99 அவன் பர்ஃபெக்ட். ஆனா ஒண்ணுல அவன் என்ன ஆகிறான்? ஃபெயில் ஆகிறான். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. இன்றைக்கு எந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நம்மளை பிடிச்சுக்கிட்டு ரட்சிப்பை முழுமையாய் பெற முடியாதபடிக்கு நம்மளை தடுத்திருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இவனுக்கு பண மயக்கம், அநேகருக்கு பாவம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பாவமான செயல்பாடுகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடுவுல இருந்துச்சுன்னா ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. ரட்சிக்கப்படுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, பர்ஃபெக்டா 100% சரண்டர், ஒரு அர்ப்பணிப்பு. அந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆயிட்டு அவரோட சித்தத்தை செய்ய முடியாம, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாம நம்ம இருந்துட்டே இருப்போம் அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனை இழந்து போயிடுவோம். பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி, வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற எதுவுமே நம்ம பாவத்தையும் மன்னிக்காது, நம்மளை பரலோகம் கொண்டு சேர்க்காது. அவர்தான் வழி. அவரை ஒரு முறையாவது உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவர் எப்படிப்பட்டவர்ன்ட்டு நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் நீங்களும் சகைவை போல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா மாற முடியும். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை விட ஒட்டகத்தை ஊசியோட காதுல செலுத்திடலாம். அவ்வளவு கடினமானது ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. இவங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு கடின இருதயம் உள்ளவங்களா இருக்காங்க, இதை விடல அப்படின்னு கர்த்தர் நம்மள இடத்துல பார்த்து சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட நம்ம எப்போதும் ஆயத்தமா இருக்கும் பொழுது நம்மை அவர் ரட்சித்து கொள்ள அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மனுஷனால கூடாது, தேவனால கூடும். எது மனுஷனால கூடாது? ஒரு மனுஷனை ரட்சிக்க இன்னொரு மனுஷனால கூடாது. ஒரு மனுஷனை ரட்சிக்க தேவனாலதான் கூடும். அப்ப அவரை நம்ம பிடித்து கொள்ளும் போது நம்ம ரட்சிப்பின் முழுமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பாவத்திலிருந்து நீங்க தான் விடுதலை தர போறீங்கப்பா. ஆண்டவரே, அவர்களை நீங்க ரட்சிக்க போறீங்க. மனுஷரால கூடாதது உம்மால கூடும். உம்மாலதான் ஆண்டவரே ரட்சிக்க கூடும் அப்பா. ஆண்டவரே, நீர்தான் ரட்சகர். நீர்தான் ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவனுடைய குமாரன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் காத்து கொண்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வருகையை நீர் தாமதித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவே நீர் காத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவரோ என்கிற ஒரு ஆசையும் ஆவலும் அவர்களுக்குள்ள இந்த சகையுக்கு வந்தது போல வந்து அவர்கள் உம்மை ஆண்டவரே தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த நாள்ல உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ரட்சிப்பை அருளுவீராக. உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாருக்கும் praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Light of the world, you step down into darkness. Oh.